ஹாஸ்பிட்டல் வளாகத்துல அமைச்சரை முற்றுகையிட்ட பொதுமக்கள். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். தண்ணி வரல, குடிக்கிற தண்டனை நான் முடிச்சுட்டு மத்தியானம் வரேன். ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணி நீங்க தானே ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுத்தாதான் அனுமதிக்கிறாங்க. கழிவறை கூட சுத்தமா இல்ல. மீட்டிங்க முடிச்சிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றேன். எனக்கு நல்லா புரியுது, நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம், சரி பண்ணலாம். மக்களிடம் அன்பா பேசிய ஆதவர்ஜுனா குழந்தைய பார்த்ததும் அவருடைய ரியாக்ஷன் தான் அல்டிமேட். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்திருக்காங்க. ஆய்வுக்காக வந்ததாகவும் சொல்லப்படுது. அண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில உறவினர்களும் நோயாளிகளும் ஆதவர்ஜுனா அவர்களை பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வளாகத்துல வந்து நோயாளிகள் கிட்ட உறவினர்கள் கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க அப்படின்னும், பணம் கொடுத்தாதான் உள்ள அனுமதிக்கிறாங்க அப்படின்னும், கழிவறையெல்லாம் சுத்தமாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பத்தின பல விஷயங்களை வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு எல்லாமே புரியுதுமா, நான் வந்து ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல்ல செக் பண்றேன். நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம், சீக்கிரமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ரொம்ப அன்பா பேசி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல ஒரு குழந்தை வந்து செம்ம கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டிவிகே துண்டை வந்து தலையில எல்லாம் கட்டிட்டு அந்த குழந்தைய பார்த்ததும் ஆதவர்ஜுனா அப்படியே கையில தூக்கி முத்தம் கொடுத்து கொஞ்சி இருக்காரு.